ராஜபக்ஷ அரசாங்கங்களின் நிர்வாக சீர்கேடுகளை விட தற்போதைய அரசாங்கத்தின் முறையற்ற நிதி மேலாண்மை நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரசானுக்கியன் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்துக்கு நிர்வாக திறமை மற்றும் சற்றே இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. தவறான கட்டண செலுத்துதல் முறைகள் மூலம் நாட்டின் நிதி வீணடிக்கப்பட்டு வருகிறது. திரைசாரி மோசடிகள் குறித்து கேள்வி எழுப்பினால் விசாரணைகள் நடைபெற்று வருவதால் தற்போது பதிலளிக்க முடியாது என அரசாங்கம் நம்புகிறது. அத்துடன் அசுவிசம பயனாளிகளுக்கு 50 கோடி ரூபாய் மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவல்கள் நிதி நிர்வாகத்தில் உள்ள மிகப்பெரிய ஓட்டையை காட்டுகிறது. வீதி போக்குவரத்து அதிகார சபையில் ஒப்பந்ததாரர்களுக்கு 2 முறை கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான தவறான நிதி பரிமாற்றங்கள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் தொடருமாக இருந்தால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற நேரடி ஊழல்களை விடவும் மோசமான விளைவுகளை இவை ஏற்படுத்தும் என அவர் அந்த நேர்காணலில் தெரிவித்தார்.